உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ரெண்டு வகையான உண்மைகள் இருக்கிறது. ஒன்று மனிதனுடைய உண்மை, இன்னொன்று தேவனுடைய உண்மை. நீங்க தேவனுடைய உண்மைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில மிகப்பெரிய விசுவாச வீரர்களாய் நீங்கள் நடக்கலாம். புதிய ஏற்பாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனங்களில் ஒன்று, இப்பொழுது நாம் அவரை அறிந்திருக்க, அவரால் நன்றாய் அறியப்பட்டிருக்க. நாலேஜ் இஸ் ரிலேஷன்ஷிப், நாலேஜ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், நாலேஜ் இஸ் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை வாசிக்க போகிறோம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. எதை சொல்றேன்? சில நேரங்களில் நம்முடைய அவிசுவாசம் கூட அவர் செய்கிறதை தடுக்க முடியாது. சில விசுவாசியாமல் போனாலும் என்ன சொல்லுங்களேன், என்னென்ன சத்தமா சொல்லுங்களேன். அந்த என்னன்றது என்னன்னா, நீ விசுவாசிக்காட்டி என்ன அதுக்கு? உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர், சார் 100 ரூபா வச்சிருக்காரு, 100 ரூபா வச்சிருந்தா என்ன சார்? பெரிய பணக்காரன் சார் இருந்தா என்ன சார்? அரசியல்வாதி சார் இருந்தா என்னடா? சில விசுவாசிக்காவிட்டால் என்ன? அடுத்து தொடர்ந்து வாசிமா. அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய உண்மை. எல்லாரும் பாருங்க, மெசேஜுக்குள்ள என்டர் ஆகிறோம். அண்டர்லைன் தி வேர்ட் தேவனுடைய உண்மை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய உண்மை. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற தலைப்பு தேவனுடைய உண்மை. எல்லாம் சொல்லுங்க. ரெண்டு வகையான உண்மைகள் இருக்கிறது. ஒன்று மனிதனுடைய உண்மை, இன்னொன்று தேவனுடைய உண்மை. நீங்க தேவனுடைய உண்மைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில மிகப்பெரிய விசுவாச வீரர்களாய் நீங்கள் நடக்கலாம். மிகப்பெரிய காரியங்களை தேவனுக்கு செய்யலாம். ரெண்டு வகையான உண்மைகள் இருக்கிறது. ஒன்று மனிதனுடைய உண்மை, இன்னொன்று தேவனுடைய உண்மை. அல்லேலூயா. ரெண்டு வகையான நீதி இருக்கிறது. ஒன்று மனித நீதி, இன்னொன்று தேவ நீதி. ரெண்டு வகையான ஞானம் இருக்கிறது. ஒன்று மனித ஞானம், இன்னொன்று தேவ ஞானம். இன்னொன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இதெல்லாம் மனித ஞானத்தில் வந்து பிசாசோட ஞானம் வந்து, அதெல்லாம் பிசாசை வந்து இப்போ கணக்கில் சேர்க்கறது இல்லை. தேவன் நம்ம, சரியா? ரெண்டு வகையான ஞானம் சொல்லுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 1 2 வீட்டில் போய் வாசிங்க. ஓகே. இன்னொரு ரெண்டு வகையான நீதி இருக்குது. என்ன நீதி சொல்லுங்க? மனித நீதி. மனுஷனுக்குடைய நீதியே வேற. மனுஷன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்தவன நேசிப்பான் ஓட்டப்பந்தயத்தில். தேவன் எப்பவுமே லாஸ்ட் வந்தவன தான் நேசிப்பார். கையை தட்டு. இது உங்க நீதி, அது அவர் நீதி. இது எப்படி இருக்கு? ஆமா, அவருடைய நீதியே வேற. ஒரு 1000 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க ஓடுவீங்க, நீங்க அந்த 1000 பேர்லயே கடைசியா வருவீங்க. எல்லாம் அப்படியே நில்லுங்க, அபவுட் டர்ன் வரல, திரும்ப நீ தான்டா ஃபர்ஸ்ட்ன்ற. தேவன் நீதி. அந்த பெதஸ்தாவிலே சுகப்படுத்தப்பட்டவன் அல்ல, அந்த பிறவிக்குருடனை இயேசு சுகப்படுத்தின பிறகு அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். யாரு? பரிசேயர்கள். புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டு, ஐயா நீ சோமாக்கனால எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க அப்படியா என்று இயேசு அறிந்து அவனிடத்தில் வந்து கையை தட்டு.
ஒரு எளிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இறைவனுடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எல்லோராலும் நீங்கள் ஒதுக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும். இப்படி சொல்றேன், இறைவன் உங்களை நேசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் நீதி என்னன்னா எல்லாரும் ஒதுக்குனா தான் ஒருத்தர் நேசிக்க முடியும். அவர் உங்களை நேசிக்கணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா எல்லாரையும் ஒதுக்க வைப்பார் உங்களை. அப்பவே நீங்க பார்த்தோம் தேவ நீதி நம்மள்ட்ட நிறைவேறிட்டு இருக்கு. ஏன் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாய் மாறிட்டு. That is what God's righteousness. தேவ நீதி அதுதான். மனித நீதி வேறு, தேவ நீதி வேறு. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.